ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. நீ சொன்ன மாதிரியே பல விதமான கருத்து கணிப்புகள் வர ஆரம்பிச்சாச்சு. ஆனா ஒவ்வொரு கருத்து கணிப்போட முடிவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கே. வணக்கம் விக்ரம். கருத்து கணிப்புகளை பத்தி தான் நாம ஏற்கனவே பேசிட்டோமே. இதோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னு பார்த்தா, கருத்து கணிப்புகளை நம்ப கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மனசுல ஏற்படுத்துறது தான் அப்படிங்கிறாங்க நம்ம ஏஜென்ட்டுகள். சரி, அது எப்படியோ போகட்டும். தேர்தல் செலவுக்கு பணம் இல்லாம பல வேட்பாளர்கள் திண்டாடிட்டு இருக்காங்களாமே, உண்மையாவா? உண்மைதான் விக்ரம். அரசியலை வியாபாரமா பார்க்காம சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா பாக்குற சிலருக்கு பிரச்சாரம் செய்ய பணம் இல்லையா. ஜெயிச்சு வந்தாலும் சம்பாதிக்க தெரியாத ஆட்கள் அப்படிங்கறதால அவங்களுக்காக செலவு செய்யவும் யாரும் தயாரா இல்லையா. என்ன ரோபோ சொல்ற? செலவு செய்ய பணம் இல்லாத வேட்பாளர்களா? நம்புற மாதிரி இல்லையே. உண்மையாவா சொல்ற? நான் எப்பவுமே உண்மையைத்தான் சொல்லுவேன் அப்படிங்கறது உனக்கு தெரியும். நீயே இத பத்தி பலமுறை சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு உனக்கு ஏன் இந்த சந்தேகம் விக்ரம்? இல்ல, கணக்குல வராத பணம் கோடி கோடியா பிடிபடுறதா தினமும் செய்திகள்ல வருது. நீ என்னடானா செலவுக்கு பணம் இல்லாம வேட்பாளர்கள் திண்டாடுறதா சொல்ற. அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதுல குழம்புறதுக்கான அவசியமே இல்ல விக்ரம். பெரிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் வசதியானவங்களாத்தான் இருப்பாங்க. அத்தோட தேர்தல் செலவுக்காக கணிசமா ஒரு தொகையையும் கட்சி அவங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீ சொல்றது மக்களுக்கான கூட்டணி வேட்பாளர்களை பத்தியா ரோபோ? ஆமா விக்ரம். செங்கொடி தோழர்கள், சிறுத்தைகள் எல்லாம் செலவுக்கு பணம் இல்லாம திணறிக்கிட்டு இருக்காங்களாம். பிரச்சாரத்துக்காக கூடவே வர்றவங்களுக்கு கூட டீ டிஃபன் வாங்கி தர காசு இல்லாம தடுமாறிட்டு இருக்காங்களாம். ஆமா, உதவி கேட்டு சமூக வலைதளங்கள்ல கூட வேண்டுகோள் விடுத்திருக்காங்களாமே. ஆமா விக்ரம். தொகுதி முழுக்க சுத்தி பிரச்சாரம் செஞ்சா வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஆனா போக்குவரத்துக்கு கூட பணம் இல்லையே அப்படின்னு புலம்புறாங்களா அவங்க. பெரிய கட்சிகளோட கூட்டணி சேர்ந்திருந்தா செலவெல்லாம் அவங்க கவனிச்சிருப்பாங்க. கையில காலனா பெறாத பார்ட்டிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திக்க நினைச்சா இப்படித்தானே ஆகும். இது தெரிஞ்சுதானே அவங்க களத்துல இறங்கினாங்க. மாற்றத்தை ஏற்படுத்தணும், அரசியலை தூய்மைப்படுத்தணும், லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிற கொள்கைகளை முன்வச்சு போகிறப்போ நல்லதை விரும்புற 4 பேரு நமக்கு உதவ மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி யாரும் வராததால இப்போ தடுமாறிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வாக்காளர்கள் மத்தியில, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில இவங்களுக்கு ஓரளவு ஆதரவு இருக்கிறதா தானே தகவல்கள் வருது ரோபோ. உண்மைதான் விக்ரம். இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், எந்த கட்சியையும் சாராத நடுநிலையாளர்கள் மத்தியில மக்களுக்கான கூட்டணி மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கத்தான் செய்யுதான். ஆனா பணம் செலவு செஞ்சு கூட்டத்தை கூட்டுற கட்சிகளுக்கு நிகரா பெரிய கூட்டத்தை காட்ட முடியல அப்படிங்கிற வருத்தம் தலைவர்கள் மத்தியில இருக்குதான். டிவியில காட்டுற கூட்டம் எல்லாம் ஆளுக்கு 800 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் கொடுத்து கூட்டிட்டு வரப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறது தான் அம்பலமாயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு கூட்டத்தை பத்தி கவலைப்படணும்? ஓட்டு கிடைச்சா பத்தாதா? நீ சொல்றது சரிதான் விக்ரம். இதெல்லாம் புரியறவங்களுக்கு புரியணும். நமக்கு என்ன? சரி, இன்னைக்கு இது போதும். மத்தது நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ரோபோ, மத்ததெல்லாம் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். நன்றி நேயர்களே.